ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி சிம்பிளான முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம். அதுக்கு 10 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்ல மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூடவே 2 பழுத்த தக்காளியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் சோம்பு மட்டும் தாளிச்சிருக்கேன். அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துருக்கேன். அது கூட அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கியிருக்கேன். அது கூடவே புதினாலாம் சேர்த்து அரைச்ச மசாலா இருக்குல்ல, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு பச்சை வாசனையும் போகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இது கூட மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்துட்டும். கொதித்ததுக்கு பிறகு கொஞ்சமாக அரை மூடி அளவு தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு வேக வச்ச முட்டையை நல்லா இந்த போல் கீறி விட்டுக்கலாம். கீறி விட்டுட்டு இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது இறக்குறதுக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சேர்த்தா போதும். அது கூட காரத்துக்கு ஏற்ப 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா டேஸ்டியான முட்டை மசாலா ரெடி.